வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நான் தற்போது சுபமங்கலம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய சேனலில் நான் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களுடைய டெய்லி லைஃப்க்கு மிகவும் தேவைப்படுற கருத்துக்களை மட்டும்தான் ரொம்பவே செலக்டடாக போட போகிறேன். ஸோ என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் கேட்டு பயனடையணும் அப்படின்னா சுபமங்கலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இன்றைய பதிவுக்கு போகலாம். இந்த பதிவில் செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிறத பற்றி உணர்த்தக்கூடிய மிக அற்புதமான பாடல் வரிகளை பார்க்கலாம். பிறப்பில் வருவன யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். படிப்பெனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். மனையாளின் சுகம் என்பது யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். மரணத்தின் பின்னது யாதென கேட்டேன், மரணித்துப்பார் என இறைவன் பணித்தான். அனைத்தையுமே நானே அனுபவித்தே அறிய வேண்டுமெனில் ஆண்டவனே நீ எதற்கு எனக் கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். எவ்வளோ அற்புதமான பாடல் வரிகள் பார்த்தீங்களா? அதாவது ஒவ்வொரு செயலையும் செய்வது நாமாக இருந்தாலும் அதனுடைய விளைவை கொடுப்பது இறைவன் மட்டுமே என்பதை புரிந்து கொண்டோமேயானால் நாம் செய்யும் செயலில் தவறு ஏற்பட வாய்ப்பே இல்லை. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.